பாண்டியன் ஷோ சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பழனி செந்தில்கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரி மச்சான் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு தங்கமயிலையும் சரவணனையும். ஆனால் சென்னையில் போய் தங்கின விஷயம் வந்து மச்சானுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு ஏதுன்னு உண்மை நல்லா தெரிஞ்சிச்சோ, எப்படி தான் அக்கௌண்ட்லேருந்து பணம் மாறிச்சுன்னு தெரிஞ்சிச்சோ, அது பெரிய பிரச்சனை வரும். என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் எப்படினாலும் தெரியுது என்ன செய்யும் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அம்மா நீனே காட்டி கொடுத்துட போல அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா காட்டி கொடுக்க போகிறேன், ஆனால் எப்படியாவது தெரியத்தானே செய்யும். அக்கௌண்ட்டில் என்றைக்காவது பணம் செக் பண்ண தானே செய்வார் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் செக் பண்ணலாமாம்மா அப்படிங்கிறாங்க. செக் பண்ணலை தான். இவ்வளோ பணம் அக்கௌண்ட்டில் கிடந்துச்சு குறைஞ்சிச்சின்னா பேங்க்கில் போய் மச்சான் சண்டை போட்டுட்ருப்பார். அவர் பற்றி தெரியாதா, ரூபா கூட விட மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதை அரசி வேணால் நம்ம சொல்லி புரிய வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. அரசியா அவளே ஆல் இண்டியா ரேடியோலாம் அப்படிங்கிறாரு பழனி. என்ன செய்து என்னம்மா இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எதையுமே உங்கள் அப்பாட்ட மறைக்க மாட்டோம்ப்பா, அவட்ட போய் நம்ம என்னத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க. சொல்லி தான் ஆகணும் சித்தப்பா மாமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு. அரசி காலேஜ் போய்ட்டு வந்திருக்க மாட்டாள் அப்படிங்கிறாங்க. வந்திருக்க மாட்டா, நீங்கள் டெலிவரி பண்ண போகிற மாதிரி போயிட்டு அப்படியே அரசிட்ட உள்ளதை சொல்லிடுங்க. எம்மா இந்த மாதிரி நடந்துட்டு நீ இதை வந்து அப்பாட்ட சொல்லி கொடுத்துடாத, வச்சிடாத, அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லிடாத. அப்படி சொல்லலைன்னா அப்பாவுக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆகிட்டுன்னா அப்பா மறந்துடுவார். அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எது இருக்குன்னு பார்க்க மாட்டார். அப்படி பார்த்தாலுமே அந்த 10,000 கழிச்சிட்டுன்னு எழுதி வைக்க சொல்லு அம்மா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாண்டியன் பார்த்துட்டாரு. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் மச்சான் அப்படிங்கிறாங்க. சரி பழனி நீங்கள் 2 பேர் இருங்க, நான் சின்னதாக டெலிவரி கொடுத்துட்டு நான் அப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறேன். மச்சான் நான் தானே எப்பவுமே டெலிவரி பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் டெலிவரி முடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் நான் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அடம் முடிச்சிட்ருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ கடையை 2 பேரும் பார்த்துட்டுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ செந்தில்கிட்ட கேட்குறாரு பழனி, இன்னும் நம்மளை நம்ப மாட்டேங்கிறா அவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ எப்படியாவது அரசிட்ட சொல்ல தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்ய வேண்டாம், அவங்க அப்பா டெலிவரி பண்ணிவிட்டு எப்படி வீட்டுக்கு தான் போவார் சரியா, நான் வந்து அரசியை பார்த்து பஸ் ஸ்டாண்ட்லேயே பேசியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் வந்து டெலிவரியும் கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஆள் வாரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்காரு. இங்கே பழனி பஸ் ஸ்டாண்டை பார்த்து போகிறாரு. அப்போ பாண்டியன் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே என்ன பழனி இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா டெலிவரி தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி திருன்னு முடிக்கங்க. அந்த டுட்டோரியல் வச்சுருக்காங்களா அவங்க வீட்டுக்கு தான் அப்படிங்கிறாங்க. டுட்டோரியல் வச்சுருக்கா அவங்க வீட்டுக்கா, அவங்க தான் ஊரில் இல்லையே. ஊரில் இல்லையா, எனக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அதை எப்படி ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லியிருப்பாங்க, இரு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பண்ணினேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஊருக்கு வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் ஊருக்கு வரலையே அப்படிங்கிறாங்க. டேய் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அவங்க வரலங்காங்க, நீ அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படி தான் மச்சான் ஃபோன் வந்துச்சு, என் நம்பரை பாரு அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்பரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நம்பரை சொல்கிறாங்க. இது நம்பர் வேறு இருக்குது மச்சான், வேறு நம்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் யாரோ ஒன்று வந்து சும்மையாவது அழைக்க வச்சுருக்காங்க, ஒழுங்கு மரியாதை கடைக்கு போ, ஆனால் டெலிவரி பண்ணான்னு சொன்ன வந்தாங்கன்னா பொருள் ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. மச்சான் மறந்து வந்துட்டேன் அப்படிங்க. சி வாரி கொண்டுடி வாரியில் போ அப்படிங்கிறாங்க. அதனால் கிளம்பி போகிறாரு. மச்சான் வேறு பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு வராங்க. அவங்க சொல்லிட்டே அப்படிங்கிறாங்க. எங்கடா உங்கள் அப்பா பஸ் ஸ்டாண்டில் இருக்காரு, அங்கே போனோன்னா என் சும்மா கடந்து சுற்றிட்டு கிடக்குன்னு ஏசி விட்டாரு, நான் ஓடியே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல போகிறேன், சமாளித்தேன், டெலிவரி பண்ண வந்திருக்கோன்னு சொன்னேன். யாருக்குன்னு கேட்கும்போது தான் டுட்டோரியல் வச்சுருக்காங்களா அவங்களுக்குன்னு சொன்னேன். அவங்க வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சான், எனக்கு தெரியாது, உங்கள் அப்பாவே ஃபோன் பண்ணி கேட்டார் அப்படிங்கிறாங்க. பிறகு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுனால அவங்க அப்பா ஒன்றும் சொல்லலை, ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாரு, கடையில் வந்து என்ன சொல்கிறாரு ஒன்றும் தெரியல, உங்களால் நான் தாண்டா மாட்டு முழிக்கேன் அப்படிங்கிறாங்க. அம்மா தாய் மாமனை மட்டும் இருந்தால் காணாது, ஏதாவது ஒரு மேடு போடலான்னா எங்களுக்கு சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா நான் இப்படி ஒவ்வொரு வாட்டியும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் என்ன மாட்டி விட்டு ரொம்ப ஜாலியாக இருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் நான் வரதுக்குள்ளே நீ கல்லால் ஒரு 1000 எடுத்து வைக்கலாம்டா, நம்ம செலவுக்கு ஆகமாட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா இது அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்ன சொல்கிறேன், கல்லால் இருக்கிறது எடுக்காத, வியாபாரம் ஆகும்ல, அந்த பணத்தை எடுக்கணும், அதனால் அப்படி செஞ்சு தானடா டெக்னிக்கலாக பிழைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாங்க, ஏய் நான் சொல்லி கொடுத்துருவேனப்பா பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சித்தப்பா, எங்களுக்கு சம்பளம் கிடையாது, உங்களுக்கு சம்பளம் உண்டு, எங்கள் செலவுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், இப்படி எடுத்தால் தான் முடியும். சரி மச்சான் போனதுலேருந்து எவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 2000 வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ 2000 1000 எடுத்தவனும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 எடுத்து இடுப்பில் வைக்கிறாரு. மாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு 500 விடுடா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னப்பா இப்படி பண்ணுதியா, பகல் பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டுக்கிடாதாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வராரு கடைக்கு.
டேய் சம்மந்தமே இல்லாமல் ஊர் சுற்று தான் அலைவியோ நான் போனோன்னே அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் ஒரு ஃபோன் வந்துச்சுனோன்னு போனேன், எனக்கும் டவுட் ஆனதுனால தான் மச்சான் பொருளே கொண்டு போகல அப்படிங்கிறாங்க. அப்போ தானேண்ணா பொருளை வச்சுட்டு போனோன்னே இப்போ நான் டவுட் ஆகணும்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் டவுட்டாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் வந்து கொடுக்கணும்னு செய்யணும்ல, அதான் நான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நடந்து தான் வருவியா, என் பைக்கில் வந்து ஒரு இடத்துல பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மச்சான் மன்னிச்சிருங்க, அதையும் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறேன். ஆமாடா எப்படி மறந்துக்கிட்டே ஆடா, உனக்கு எவன்டா நாளைக்கு பொண்ணு தருவான் அப்படிங்கிறாங்க. மச்சான் நம்மளுக்கு யார் மச்சான் பொண்ணு தர போகிறா, பொண்ணு பார்க்க வேண்டிய நீங்களே வந்து பார்க்காம இருக்கீங்க, யார் பொண்ணு தர போகிறா அப்படிங்கிறாங்க. டே பொறுப்பாக இருந்தால் நாளைக்கு கூட ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம்டா, உனக்கு இளைய பையங்களாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, நாளைக்கு அவங்க புள்ள குட்டியை பற்றி நிற்பாங்க, நீ தாத்தாங்க உறவு முறையில் சும்மா அனுப்பியா வெறுமனே அனுப்பியா பாட்டின்னு இல்லாமல் அப்படிங்கிறாங்க. மச்சான் அதை நினச்சா எனக்கே கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன செய்ய மச்சான், முடியலை. எனக்கு தாய் தகப்பம் இல்லை, அவங்களுக்கு தாய் தகப்பம் இருக்காங்க, பொண்ணு பார்த்து வச்சுட்டாங்க, எனக்கு யார் இருக்கா மச்சான் அப்படிங்கிறாங்க. ஏய் இப்படிலாம் பேசாத, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன். எதுக்கு பார்க்காம இருக்கோம்னா அது குமரேஷ் மாமாவுக்கு தெரியாத வேணா கேட்டுக்க. மற்றபடி உனக்கு பொண்ணு பார்க்காமலாம் இல்லை, பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பார்க்குறவங்க ஒன்று உங்கள் அண்ணன்மாருக்கு பயந்து பெரிய குடும்பமாக இருக்கப்பா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னொன்று சாதகம் இல்லாத பையனுக்கு எவன் பொண்ணு தருவாங்க. சிலவங்க வந்து தொழில் இல்லாத பையனுக்கு எப்படி பொண்ணு தருவாங்க, பல மாதிரி சொல்கிறாங்க. தொழில் இல்லைன்னு சொன்னால் கூட நான் ஒரு கடையை வச்சு கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ காலம் எனக்கு உழைச்சி தந்துருக்கோம், நான் சம்பளம் இதுவும் தந்தது இல்லைன்னு வச்சுக்கோயேன், பண்ணிடலாம். ஆனால் வந்து பையன் பொறுப்பாக இருக்கணும்ல, பொறுப்பாக இருப்பியா அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுங்கள், நான் பொறுப்பாக இருக்கேன் அப்படிங்க. ஓ கல்யாணம் முடித்தா தான் துறை வந்து பொறுப்பாக இருப்பீங்க, இல்லைன்னா விளையாட்டு பிள்ளைய தான் இருப்பீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. இன்னையிலேருந்து பொறுப்பாக இருக்குது பாரு. பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை பையனை ஊர் உலகத்தில் ஒத்து பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்காரன் வந்து இன்னார் எப்படி எப்படின்னு நம்மளுக்கே தெரியாமல் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது மாப்பிள்ளை எப்பவும் தோரணையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பொறுப்பாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் பொண்ணு வீட்டுக்காரன் அந்த நேரத்தில் நம்புவான். அதுபோக உனக்கு மைனஸ் என்னென்னா, மச்சான் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவானுவோம். மச்சான் வீட்டில் இருக்கான், தங்க இடமில்ல, இந்த மாதிரி பேசிடக்கூடாது. அப்போது உனக்கு நீ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டனாலே மாடியில் ஒரு 2 ரூம்பை கட்டணும், உனக்குன்னு தனியாக ஒரு ரூம் வேணும். இப்படிலாம் இருக்குது. ஏன்னா காலத்தில் கல்யாணம் முடிக்கணும். தங்கமேலி எப்படி ஒரு தங்கமான பிள்ளையை நான் சரவணன் கட்டி வச்சுருக்கணும், அதை மாதிரி உனக்கும் ஒரு தங்கமான பிள்ளையை கட்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதுக்காக அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு கனிமனுக்கு மச்சான் அனுப்புனார் வச்சார், எனக்கு அனுப்பலன்னு நினைக்காத. கண்டிப்பாக உன்னையும் அனுப்புவேன். நீ கடை வச்சு தனியாக தொழில் பண்ணால் கூட மச்சான் செலவில் அனுப்ப தான் செய்வேன். ஆனால் பொறுப்பாக இருக்கணும், அதை புரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு வேலையே இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிட்டு போகிறேன், நீ டெலிவரி பண்ண போகிறோன்னு சும்மா போகிற, அப்படி ஒரு ஆளே இங்கே இல்லை. ஒன்றே மாதிரி தான் விளையாட்டு புத்தியில் யாரோ ஃபோன் அடிச்சுட்டு கிடக்காங்க. முதல்ல செல்ஃபோனை நம்பரை மாற்று. டெலிவரி பண்ணதுக்கு போகிற அதில் எப்படி கரெக்டான நம்பரை வச்சுக்கணும் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. செந்திலே அப்படிங்கிறப்பா அப்படிங்கிறாங்க. மீனா ஃபோன் அடித்தாளா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மீனாப்புல ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்குது, என்னென்னு தெரில, போய் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்னப்பா எதுவும் கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை பஸ்ஸு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, நீ பைக்கில் போய் அப்படி விட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. மறந்துட்டுப்பா, நான் வந்தோடனே சொல்ல நினச்சேன், மறந்துட்டு நீ போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னுமே நான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்துச்சு, அதான் எழுதிட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. பஸ்ஸு ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரிவா நான் பைக்கில் கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கொண்டு விட்றாங்க. ஏன் நேரம் ஆகிட்டுனா என்ன ஃபோன் அடிக்க வேண்டியதுனா அப்படிங்கிறேன். ஏங்க நீங்கள் கடையில் கண்டிப்பாக ரொம்ப வேலை செஞ்சிட்ருப்பீங்க, உங்கள் அப்பா பாடாப்படுத்திட்டு இருப்பார், உங்கள் அப்பா வேறு பஸ் ஸ்டாண்ட் நின்றார், இன்னும் பார்த்து பேசினார், நானும் பஸ் வந்துருமாமா நான் கிளம்பிடுவேன்னேன். நான் இன்னும் பஸ் வரல, என்னங்க செய்கிறது அப்படிங்கிறாங்க. அப்பா தான் வர சொன்னாங்க, அப்பா தான் கொண்டு விட்டுற சொன்னாங்க அப்படிங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு சரிங்க உங்கள் அண்ணனும் அண்ணியும் நீ தானே வராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அந்த பணம் விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. இன்னும் தெரியலை, அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்க்கல, அரசிக்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். ஏன்னா அரசி தான் வந்து அப்பா அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவள் தான் செக் பண்ணி சொல்லுவாள். எங்கள் அப்பா பார்க்க மாட்டார், எங்கள் அப்பா பார்க்கவும் தெரியாது. ஆனால் வந்து அவகிட்ட வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும், ஒரு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் மாட்டிப்போம்ல அப்படிங்கிறாங்க. கதிருக்கு தேவையில்லாத விஷயந்தான். ஏன் அந்த அவங்க நொண்ணி வந்து புக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியாதா? அவங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு பீத்துவாங்களே, அவங்களே மேனேஜ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் வசதி தான், 2 பொண்ணு தான். ஆனால் அவங்க வீட்டில் கேட்டால் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தான். ஆனால் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு மாப்பிள்ளைக்கு தாங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா அந்த அண்ணியால்? இல்லை வந்து எனக்கு வேணுமான்னு இந்த விஷயத்தில் கேட்க முடியாதுல்ல யார்ட்டையும், நம்ம தானே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை மட்டும் வக்கனையாக பேசுங்க. ஹனிமூன் போகணுன்னு சொல்லும்போது உங்கள் தொங்கமையில் நீ சென்னைக்கு போகணுங்கிறாங்க. சென்னைக்கு யாராவது ஹனிமூன் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊட்டி கொடைக்கானலுக்கு போவாங்க, அவங்க சென்னைக்கு ஹனிமூன் போகிறாங்க. அதனால தான் வேண்டான்னு சொன்னேன். எனக்கெல்லாம் லீவ் இருக்க தான் செஞ்சுச்சு. அது போக நான்
தங்கமயில் போகலாம் டீமாக போகிறதுக்கு நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறாங்க. ஏன்டி உனக்கு ஏன்டி இந்த தங்கமயில் அண்ணியை மட்டும் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டுமா? அத்தைக்கும் பிடிக்காது, ராஜிக்கும் பிடிக்காது. உண்மையாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும், நடித்து அப்படி பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க நடிக்கையாக செய்கிறாங்க அப்படிங்க. ஏன் உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் தெரியலையா? உங்கள் அப்பாவுக்கு தான் தெரில, தங்கமயில் எது பண்ணாலும் சூப்பரு, அப்படி ஒரு மருமக கிடையாதும்பாரு. ஆனால் வந்து உங்களுக்குமா தெரில அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி ஒன்றும் தெரில அப்படிங்க. அதானே அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் வந்து தம்பிமார் பூரா வந்து ரொம்ப இதாக இருக்கியே. மொத்தத்தில் வந்து அவங்க பண்ணுறது எல்லாமே நடிப்பு தான். அந்த நடிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது கரெக்டாக நடிக்குது எல்லாரையும் கவர் பண்ணதுக்கு. யாராவது ஒரு சட்டை அழுக்காயிட்டுனாக்க, சட்டை அழுக்காவதுக்கு முன்பு அழுக்கான பின்புன்னா போட்டோ எடுத்து போட்டு விடுவாங்க. அப்படிலாம் யாரும் போட மாட்டாங்க. இது ஒரு வீண் விளம்பரம் தேடுறதுக்கு நான் பண்ணுறது இது அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம கூட சென்னைக்கு போனது ஒரு ஃபோட்டோ அனுப்ப தானே செஞ்சோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கடற்கரைக்கு போனதுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பினோம், போயிட்டோம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருக்கு அனுப்பினோம்? ராஜிக்கு அனுப்பினோம். சரியா? இப்படி ஒட்டுமொத்த ஒரு வீட்டில் உள்ள ஆட்களையும் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் குரூப் ஓப்பன் பண்ணி இப்படியாங்க பண்ணோம் அப்படிங்க. விடுறியா அண்ணன் ஜாலி பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. சரவணமாக ஜாலி பண்ணால் தான் பிரச்சனையே இல்லையே. இது தங்கமயில் பண்ணும்போது தான் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏதாவது ஹனிமூனுக்கு போகிறோம், ஆம்பளை ஆட்கள் வந்து ஜாலி பண்ணுதுன்னா ரைட்டு அப்படிங்கிறாங்க. இது என்னடி ஆண்கள் பெண்கள்னு வேறுபாடு அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லுறது சரிதான், ஆனால் வந்து இது ரொம்ப ஓவராக இருக்குங்க, நடிப்பு மாதிரி தெரியுது. மாமா அன்றைக்கி ரொம்ப பெருமையாக நினைக்காரு, என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க. மீனா உனக்கு இது தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் ஏதோ அழுக்காயிருச்சான் வச்சுருச்சான். ஆமாம் அது கேள்விப்பட்டேன். அத்தை சொன்னாங்க சட்னி ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்களாம். சட்னியை வந்து சப்ளை பண்ணுறவர் வந்து கொட்டிட்டாராம். கொட்டினோன்னு தங்கமயில் ரொம்பவே பொங்கி எழுந்தாங்களாம். பொங்கி எழுந்து எப்படி கொட்டலாம் இவ்வு 88ன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களே அங்கேயே துவைச்சி கொடுத்துட்டாங்களாம். அது போக துவைக்கிறதுக்கு எப்படி துவைக்கணும்னு சொல்லுங்கள், நானே வந்து துவைச்சி தரேன்னாங்களாம். நம்மளாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அண்ணி சூப்பரில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரொம்ப சூப்பர் தான், என் ஆஃபீஸ் வந்துட்டு சாமி நான் இறங்குறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரி சாயந்தரம் ஃபோன் அடித்து நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஃபோன் அடிச்சிருவாங்க, நீங்கள் வந்துடுவீங்களா, அவங்கள விடுவாங்களா அவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. நீ சந்தேகம் தான், பஸ்ஸில் நான் ஃபோன் அடிச்சுட்டு நான் எப்படியா கேட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் நான் ஃபோன் அடிக்கிறேன், சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா வராங்க. அதனால் ஏற்றாப்புல மீனாவோட அப்பா வராரு. என்ன அரசு ஊழியர் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஆஃபீஸ் வாசலுக்கு போய்ட்டு திரும்பி வராங்க. உடனே எப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உன் புருஷனுக்கு என்ன பிரச்சனை, என் வீடு தேடி வந்து புருஷன் சொல்லிட்டு போகிறான் அரசு ஊழியர் ஆயிரம்னு சொல்லிட்டு. அரசு ஊழியர் சாதாரணமாக ஆயிட முடியுமா? சும்மா மளிகை கடையில் போய் அரிசியும் பருப்பையும் வீடோட கொடுக்குறது மாதிரி நினச்சானா? அதை பரிட்சை எழுதி பாஸ் பண்ண வேண்டாம், முன்னாடி மாதிரி சீனியாரிட்டிலே வரும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அதில் வேலைக்கு போகிறது. 1000 உரி இருக்குது. ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு இவங்களுக்கும் 1000 சண்டை. ஆகுன்னா சேஷன் நிற்பாங்க, கேஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் இப்படி இருந்தால் தான் அரசு ஊழியர் ஆக முடியும். அப்படி எதுவும் இல்லாமல் இப்படி கட்டின பொண்டாட்டியை கொண்டு வேலையை கொண்டு விட்டுட்டு நான் அரசு ஊழியர் ஆயிடுவேன், பார்க்க காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எப்பா நீ உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டு பக்கம் நீனும் புருஷன் வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு என்ன தான் வேணுமா அப்படிங்கிறாங்க. அதான் தெரிலங்க, நீங்களும் தேவையில்லாமல் அங்கே போய் சபதம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்று முடியணும், அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பா வந்து என்னை அனுப்புறதுக்கே உங்கள் அப்பா பெர்மிஷனை தான் இங்கே வர வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்தில் நீங்கள் எந்த இதில் உட்காந்து நீங்கள் படிப்பீங்க, எப்படி எக்ஸாம் எழுத போவீங்க, எப்படி இன்டர்வியூ போவீங்க, அதுக்கு எப்படி உங்கள் அப்பாட்ட லீவு கேட்பீங்க? காசு விஷயத்தை விட்டுருங்களேன், நான் பார்த்துப்பேன்னு வச்சுக்கோங்க. இந்த முயற்சி பண்ணதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், ஆனால் எப்படியாவது இது பண்ணித்தான் வேணும் மீனா அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரில மீனா, உன் மெட்டீரியல் பூரா எங்கே வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நான் இப்போ அதை எடுத்துகிட்டு குடோனில் கொண்டு வச்சுக்கிறேன், அப்பப்போ எடுத்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் தெரியணும். எந்த எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ சிலபஸ் தெரிஞ்சு சிலபஸை சுற்றி வந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். வட்டம் தெரியாமல் ஓடி என்ன செய்ய போகிறீங்க, ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. அதனால் ஒன்று செய்யுங்க, எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ சிலபஸ் எடுங்க, ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போங்க, இந்த சிலபஸ் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள், அவங்க பிரிண்ட் எடுத்து தருவாங்க. அதை என்னென்ன கேட்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுபோக ஒரு 10 வருஷ மாடல் கொஸ்டின் எடுத்துற சொல்லுங்கள், ஆன்லைன்லேயே இருக்குது, அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள். 10 வருஷம் கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 25% கொஸ்டின் அதில் இருக்கும். மீதி 75 தான் படிக்கணும். அந்த 75க்கு நம்ம பிளான் பண்ணி படித்தா ஈஸியாக அடிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஒன்றுமே கேட்கலைங்க, எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி எது போகிறீங்கன்னு கேட்டதுக்கே அன்றைக்கி நீங்கள் நைட்டு தூங்குனீங்க. நான் காஃபி போடுறதுக்குள்ளே கடுப்பாயிருச்சு.
அந்த மாதிரி எதுவும் கடுப்பை கிளப்பிடக்கூடாதுன்னா இதெல்லாம் சொல்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. சரி சரி இன்னும் அது சம்மந்தமாக கேட்டுக்கலாம், நான் இப்போ கடைக்கு போகிறேன், இன்றைக்கி நைட்டு சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம வீட்டுக்காரர் ரொம்பவே நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் வீட்டுக்காரர் வந்து நம்மளுக்கு மனசு நோவக்கூடாதுங்கிறதுக்காக எதுவும் சொல்ல மாட்டேங்காரா, இல்லைல்ல உண்மையிலே வந்து சரி நம்ம மீனாவோட அப்பா தானேன்ட்டு போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப சிந்தனையாக இருக்கிறாங்க. அப்போ பத்மாக்கா வந்து கேட்குறாங்க, என்ன மீனா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லக்கா அப்படிங்கிறாங்க மீனா. சொல்லு மீனா அப்படிங்கிறாங்க பத்மாக்கா. உடனே ஒன்றுமில்லக்கா அப்படிங்க, சும்மா சொல்லிவிடு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, எங்கள் அப்பா வந்து என் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லைக்கா, நான் வந்து கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வேலை பார்க்குற மாப்பிள்ளையை கெட்டலை வைக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நான் வாட்ச் வாங்கிட்டு போனேன், உங்களுக்கு தெரியும், நடந்த விஷயம்லாம் தெரியும். வாட்ச் வாங்கி கொண்டு கொடுக்க போனால் என் வீட்டுக்கு எப்படி வரலாம் ஏது வரலாம், நான் என் மகளே கிடையாதுன்னாரு. அப்போ என் வீட்டுக்காருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல். அப்போ ஒரு நாள் ஒரு மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய், எனக்கு தெரியாது அந்த விஷயம், அவரும் என் கடைக்குட்டி குழந்தனும் போய் என் வீட்டுக்காரும் கடைக்குட்டி குழந்தனும் எங்கள் அப்பாட்ட போய் சபதம் போட்டிருக்காங்க, எப்படியாவது நான் ஒரு அரசு ஊழியராகவே காட்டுவேன், உங்களுக்கு வந்து அரசு ஊழியரானால் தானே என் மகளை கட்டி தருவேன்னு சொல்லி தானே நீங்கள் வீம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பாருங்கள் மீனாவோட புருஷன் அரசு ஊழியராக இருப்பான், நீங்கள் அப்படி ஒன்று ஷவுட்டாக நினைக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்துருப்பார் போல். அதை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார் போகும்போது, என்ன அரசு ஊழியர் ஆகிட்டிங்களா, அரசு ஊழியர் ஆகணும்னா இப்படி பைக்கில் கொண்டு வேலை செய்கிறவங்களை கொண்டு விட்டா மட்டும் ஆயிட முடியாது, அதுக்கு படிக்கணும், பரீட்சை எழுதணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு போகிறாரு. ஏன் நம்மளுக்கு பரீட்சை எழுத தெரியாதா, இல்லை படிக்கணும்னு தெரியாதா, இது ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பா தானே விட்றி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா தாங்க, நான் விட்ருவேன், என் வீட்டுக்காருக்கு இவ்வளோ மனசு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அவன் வீட்டுக்காரர் எதுவும் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. என் முன்னாடி எதுவும் சொல்லலை, ஆனால் அங்கே போய் ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம புரியல அப்படிங்கிறாங்க. சரி சரி பார்த்துக்கலாம் விடு, வேலையை பாரு நேராயிட்டல அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அங்கே போய் அப்படி கடைக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறாரு. நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு செந்தில், நம்ம மாமனார் இப்படி பேசிட்டாரே, மீனா மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மீனாவை அந்தளவுக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. மீனா மனசு கஷ்டப்படுமே, என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாவது அரசு ஊழியர் ஆகணுமே, அவள் சிலபஸ் மட்டும் படித்தா மட்டும் ஆயிடலாமா, இல்லை கோச்சிங் சென்டர் போகணுமா, அப்படி கோச்சிங் சென்டரில் போய் தான் நம்ம எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்க, அதுக்கு கையில் காசு வேணும், அதுக்கும் காசு நம்மகிட்ட இருக்காது, மீனாட்டை வாங்கி படித்தா அது சரியாக வருமா அப்படின்னு பல கேள்விகள் அவர் மனசுக்குள்ளே எழுது. இந்த சூழ்நிலையில் என்ன இப்போ பாண்டியன் போனால் இங்கே நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நடு ரோட்டில் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போகிறாரு. உடனே கடைக்கு போகிறாரு. என்னடா இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க. அப்பா விட போனால் கொஞ்சம் வாகனம் கூட்டமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி பைக் விட்டுட்டு கொஞ்சம் டெலிவரி போய்ட்டு வந்து நீனும் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. என்னம்மா வேறு எதுவும் பிரச்சனையாக ஒரே குழப்பமாக இருக்குது என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, மீனா விட போனால் அப்பா எத்தாப்புல வந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ குழப்பம்தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கடா, அவங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்காது, அப்படிங்கும்போது என்னத்தையா சொல்லத்தானே செய்வார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, நான் வேறு அவர்கிட்ட சபதம் போட்டிருந்தேன். நீ வேறு சபதம் போட்டிருந்தியா அப்படிங்கிறேன். உனக்கு தெரியலாமாம்மா, நானும் கதிரும் போய் என் அப்பாவை வந்து கொஞ்சம் டர் பண்ணதுக்காக நானும் ஒரு நாள் அரசு ஊழியர் ஆகி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பந்தா பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எந்த முயற்சியுமே நான் பண்ணலை. அதை வந்து என் அப்பா சொல்லி கேட்டார் மீனா முன்னாடி, அதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு, என்னால் அரசு ஊழியர் ஆகவே முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏன்டா ஆக முடியாது, நீ தான் டிகிரி படிச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. டிகிரி படிச்சிருக்கோம்மா, ஆனால் எக்ஸாம் படிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ அது வேறு இருக்கோ, சரி ராஜிபுராவில் கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி போயிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சூப்பராக சொல்கிறோம்மா, நம்ம வீட்டில் கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா, இல்லை அனுப்புவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மளிகை கடையில் கொண்டு பண்ணி விட்டா அதுக்கு மேலே உனக்கு டைம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் எப்படியாவது படித்து வேலைக்கு போயிட்டோம்னா அவங்க அப்பா முன்னாடி கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், மீனாவையும் அவங்க பாசமாக நினைப்பாங்க, அவளை தேடி வர்றது மாதிரியும் இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ படிக்க வேண்டியதானடா அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட சொல்லி நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தாங்களா அப்படிங்க. நானாடா, ஏற்கனவே உங்கள் அப்பா என்னையை வச்சு செய்வார், இதில் உனக்கு வேறு பெர்மிஷனா, நான் முடியாடா, இது வேங்க ஒரே ஆள் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. நம்ம கதிர் தான். கதிரா அப்படிங்க. ஆமாம் அவனே தான், அவன் எனக்கே அடிப்படி பேசுவான், அண்ணன் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கி, நீங்கள் கடையிலே வச்சு வேலை வாங்கணும்னு நினைக்கிங்களா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போட்டோண்டா அப்படின்றாரு. அப்போ அதை வச்சு பேசிடுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் எக்ஸாம் படிக்க போயிட்டோன்னா உங்களுக்கு எப்படி டெலிவரி பண்ண எரிச்சலாக இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை அது பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, நீ இல்லைன்னா இன்னொரு சின்ன பையனை ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்க வேண்டியதான், ஒரு 20 வயசு 25 பேர் வேணால் வேலை வச்சுக்கிட்டு அவனை கூப்பிட்டு வந்துக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இப்போம்லாம் 25 வயசு பையன்லாம் வந்து மளிகை கடையில் வேலைக்கு வர மாட்டோமாம்மா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை
படித்தவங்களுக்கு நிறைய பேருக்கு படித்த அளவில் வேலை வாய்ப்பு இல்லை. இப்போ எந்த வேலைனாலும் இறங்கி செய்யலாம்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. அந்த கூட்டத்தில் கேட்டோம்னா கண்டிப்பாக ஆள் வருமாப்புல. அப்படி நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு தொழில் பண்ண என்ன செய்யணும்னே தெரியாமல் மளிகை கடை வச்சவங்களும் இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கேட்போம் அப்படிங்கிறாங்க. மாமா அப்போ ஒன்று செய்யட்டா என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் ஓரளவு முடிஞ்ச அளவு வேலை ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன அப்படிங்கிறாங்க. குடோனுக்கு எண்ணி மட்டும்தான் அனுப்பணும் அப்படிங்க. இது என்னடா கணக்கு குடோனுக்கு, அங்கே வேறு எதுவும் சேப்பரியாடா அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லைம்மா, எக்ஸாம் படிக்கிறதுக்கு அங்கே ஏதாவது ஒரு புக்ஸை கொண்டு எடுத்து போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு கதையை பேசணும். அதுபோக சாட்டர்டே சண்டே கிளாஸ்னு ஒன்று இருக்கும். அப்போ டெலிவரி பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழித்து தான் வருவேன், நீ தான் அதை சமாளிக்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. அதை நான் சமாளித்து விடுவேன்டா, ஆனால் 2 ஹவரில் வந்துடுவியாடா அப்படிங்கிறாங்க. மாமா 1 ஹவர் தான் கிளாஸ் நடக்கும், இல்லை 2 ஹவர் நடக்கும், நான் அதை முடிச்சுட்டு நைஸாக வந்துடுவேன், அப்படியே பண்ணிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ, மாட்டிடாத, மாட்டினேன்னா உங்கள் அப்பா நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவாரு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மாமா தெரு வந்துட்டு இங்கே தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு டெலிவரி பண்ணுறாங்க. என்னப்பா வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிறாங்க. எங்கள் பைக்கில் தாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி நான் காசு பிடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு பழனி, இந்த மாதிரி காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. காசு கம்மியாக இருக்கா, பிறகு தரேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, எங்கள் மச்சான் எங்களை போனால் ஏசுவார், அதனால் தாங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீ, நான் பரவ கொடுக்கலான்னு பார்த்தேன், வீட்டு செலவுக்கு இருக்குன்னு வைக்கணும்னு நினச்சேன், தென் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லைடா, உங்கள் அப்பா அங்கே போனால் அவர் நம்மகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஏன்டா பணம் வாங்கிட்டு வரல ஒழுங்காம்பார். அதே மாதிரி காலையில் ஒரு இடத்துக்கு பணம் வாங்க போனோம், நம்ம மச்சான் கரெக்டாக தந்துட்டாருன்னு கேட்கும்போது இப்படி கேட்கணும்டா, கேட்குற மாதிரி கேட்டால் பணம் வரும்டா, சும்மா நீ நேரத்தை போக்குறதுக்காக வாங்க அலைஞ்சிட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் சரி வராது, அதான் அந்த பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. தெரியுமா நான் வீட்டு வரைக்கும் போய்ட்டு வந்துட்டா அப்படிங்கிட்டே, வீட்டு வரைக்கும் போய்ட்டு வந்தால் நேரம் ஏறாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நம்ம அந்த டைமிங்கை சரி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நேராக போய்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்னடா கடவுள நேரத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க, மதியம் தானே சாப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா உனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கணுமா, இருக்கா வேங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரவணா நேராக சரவணன் பாருங்கள், நம்ம செந்தில் நேராக மீனா ரூமுக்கு போகிறாங்க. மீனா ரூமில் போய் புக்கெலாம் எடுக்கிறாங்க, 2-3 புக் எடுக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு இடுப்பில் சொல்லிடுவாங்க. என்னடா அவன் வயிற்றில் ஏதோ புடைச்சிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது தொந்தி வச்சுட்டுக்கா, கல்யாணம் ஆயிடுச்சுல தொந்தி வச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா உள்ளே ஏதோ புக்கு ஏதோ இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாக்கா புக்கு தாங்க, கடையில் சும்மா இருக்க நேரம் தான் படிச்சுக்கலாம்லக்கா அப்படிங்கிறாங்க. டேய் அங்கெல்லாம் அவங்களுக்கு படிக்கிறதுலாம் நேரம் இருக்குமா அப்படிங்கிறாங்க. இருக்குங்கக்கா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே இவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க சாப்பிட எப்போ வரீங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு மதியம் செந்திலும் பழனி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் இப்போவுமே வந்துட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்னது இப்போ வந்துட்டு போனாங்களா, அவங்க டெலிவரிக்கெலாம் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. எங்க டெலிவரிக்கு அனுப்புனீங்களா, அவங்க வீட்டில் ஏதோ புக் எடுத்து போகிறாங்க அப்படின்னு. புக் எடுத்து போகிறாங்களா, இது ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் பழனி எங்கடா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. டெலிவரி நம்ம வீட்லேயே கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. மச்சான் உங்கள் அக்கா இப்போ தான் ஃபோன் அடித்தா, நீ வீட்டில் போய் புக்கு எதை எடுத்துகிட்டு வரையாமல் புக்கு எதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் இல்லை மச்சான், மளிகை கடையில் ஏதாவது பார்சல் போட புக்கு தேவைப்படணும் வச்சா தான் எடுக்க போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே பழைய பேப்பர் எதுவும் இல்லையா அப்படிங்கிற. மச்சான் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் பார்த்து வைக்க மாட்டேடா, சரி வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக பழனி 2 பேரும் போகிறாங்க. என்னடா புக் எடுத்து வரேன்னு ஒன்றும் காங்கலை அப்படிங்கிறாங்க. செந்தில் இடுப்பில் இருக்குது மச்சான் அப்படிங்கிறாங்க. இடுப்பில் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. இது எடுக்க தான் போனீங்களா, இது என்ன இது எடுக்கிறதுக்கு இல்லாத மலையா, இது 2 வச்சு எப்படி காணும், நான் பழைய இரும்பு கடையில் போய் கொஞ்சம் பேப்பர் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலைடா தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேப்பர் இல்லைங்க, இங்கே நிறைய பேப்பர் இருக்குது மாமா அப்படிங்கிற. டேய் இதை ஒழிச்சு வைடா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வைக்காங்க. அவர் பேப்பர் வாங்கிட்டு கொடுக்காரு. இனிமையாவது பேப்பர் இல்லைன்னா முன்னாடியே சொல்லுங்கள், உடனே வாங்கிட்டு கிடக்காதங்க. அதே மாதிரி டெலிவரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு இருக்காதங்க, நீங்கள் சீக்கிரம் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை வச்சுருப்பேன், அந்த வேலை கெட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சாப்பிட போய்ட்டு வரேன், நான் வந்தப்பறம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. நேராக பாண்டி வீட்டுக்கு போய் சாப்பிட்றாங்க. கோமதி அவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபோன் அடிக்க தெரியாதா உனக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியுமா, நான் சும்மா தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பேப்பர் இல்லைன்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. பேப்பர் இல்லைன்னா தான் நியூஸ் பேப்பர் நிறைய நம்ம வீட்டில் இருக்குங்க, இப்போ 2 புக்கை சொல்லிட்டு போனால் அப்படிங்க. புக்கை சொல்லிட்டு போனானா, அப்போ அது பேப்பர் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதுவும் பேப்பர் தாங்க, அது சின்ன பேப்பரெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ பழைய இரும்பு கடையில் போய் பேப்பரை வாங்கி கொடுத்து வரேன் பார்சல் போடுறதுக்கு, சரி எனக்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அப்படி கண் சொக்குது. ஏங்க ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி மதியங்கானம் தூங்கினோம்னா சரி வராது, நைட்டு தூக்கம் வராது, நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு 10 நிமிஷம் இருந்து போங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கோமதி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உங்கள்கிட்ட பேச எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது, நைட்டு வாரீங்க அசதியாக வாரீங்க, அப்படி தூங்கிடுறீங்க,
காலையிலே வாக்கிங் போகிறீங்க, அப்புறம் மறுபடியும் பிறவிட்டு கடைக்கு போயிடுறீங்க, இப்படி தான் தினம் நடந்துகிட்ருக்கு. மதியம் சாப்பிட வரும்போதையாவது என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போங்க அப்படிங்களா. அப்படிங்கய்யா, சரி சொல்லு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்க, என்ன அப்படிங்கிறாங்க. பழனிக்கு ஒரு பொண்ணுக்குன்னு பார்த்தா நல்லதாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியுது கோமதி, இவனுக்கு பொறுப்பே வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. வந்தால் சரி தான், உன்கிட்ட நான் இன்றைக்கி காலைல கூட தான் சொன்னேன். எப்போ உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா மாப்பிள்ளை நல்லா தோரணையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் பொறுப்பாகவும் இருக்க மாதிரி இருக்கணும். பொண்ணு வீட்டுக்காரன் 4 பேர் ரோட்டில் போகும்போது பார்ப்பான். அதனால் வந்து நீ கருத்தாக இருக்கணும்பான்னு சொல்லியிருக்கேன். பாப்பா அவன் கருத்தாக இருந்தால் கல்யாணத்தை முடிச்சு வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா கல்யாணம் முடிக்கணும்னா அவனுக்கு ரூம் வேணும்லாங்க அப்படிங்கிறாங்க. மாடியில் ஒரு ரூம் 2 ரூம் எடுத்து அவனுக்கு கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு எவ்வளோங்க செலவாகும் அப்படிங்கிறாங்க. கோமதி எப்படினாலும் ஒரு ரூம் எடுக்க 3 லட்ச ரூபா ஆயிரும் கோமதி, ஒரு 6 லட்ச ரூபா மேலே செலவாகும். கல்யாணத்துக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு ஆக தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. எங்க 15 லட்ச ரூபா ஆயிருமா அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைக்கு செலவு பண்ண மாதிரி பண்ணித்தானே ஆகணும். சரவணனுக்கு நம்ம 23 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அவனுக்கும் செலவு பண்ண தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. என் தம்பிக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடி உன் தம்பி என் தம்பின்ட்டு கிடக்க, அவனும் இந்த வீட்டு பிள்ளை தானே, அவன் முறைக்கு வேணா நாங்கள் வச்சுனா இருக்கலாம், ஆனால் பிள்ளை கணக்கு தானே, செஞ்சிடும் விடு. இதை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. என்ன 4 இடத்துக்கு போகிறேன், ஏதாவது பொண்ணுக்குன்னு துப்பு கிடச்சின்னா சொல்லு, நம்ம போய் பார்ப்போம். கோயில் குளத்துக்குலாம் போகிறையில அதில் தெரிஞ்சவங்களாம் வந்தாங்கன்னா என் தம்பிக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்க வேண்டியானே. கேட்டால் யாரும் ஓகேன்னு சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கூட என் பிள்ளை ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்குங்க அப்படிங்கிறாங்க. யார் மகா அப்படிங்கிறாங்க. எங்க உங்களுக்கு அவங்கள தெரியாது அப்படிங்கிறாங்க. இந்த ஊரில் இவ்வளோ நாள் மளிகை கடை வச்சு நடத்த எனக்கு தெரியாத. யார் மகா அப்படிங்கிறாங்க. சேகர் மகா அப்படி. சேகர்னா எங்கே அவர் துபாய் சேகருமாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவர் மகா தான் அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் நல்ல வசதி அவங்க தருவாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் தருவாங்க, அவங்க அம்மாட்ட கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் சம்மதம்னா சொல்லி சம்மதம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீனே பேசிட வேண்டியதானே அப்படிங்க. நான் எப்படிங்க உங்களை விட்டுட்டு பேச முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு பொண்ணை பாரு, பொண்ணை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால், உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சா எப்படிங்க பழனிக்கு பிடிக்கும் அப்படிங்க. நீ பாரு ஒரு லட்சணமான பொண்ணை அவனுக்கு பிடிக்கும், ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வா, இவன்கிட்ட காமி, ஓகேன்னு சொன்னாங்க, இவன் ஓகேன்னு சொல்லிட்டானாங்க, நம்ம பேராசை மட்டும் மாதிரி டபார்னு கல்யாணத்தை டப்புன்னு வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க இன்றைக்கி நான் கோயிலுக்கு வருவாங்க, என்ன நான் அவங்கள கண்டு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. லேட் பண்ணாத பேசு, இவனும் கல்யாணம் முடித்தா தான் இவனும் தெரிஞ்சு உங்களுக்கு. டெலிவரி பண்ண போகிறோன்னு ஒரு இடத்துக்கு போகிறான், சும்மா வரான், இல்லை பொருள் எங்கே யாருக்கு பண்ண போகிறான்னா அப்படி ஒரு ஆளேங்க இல்லை, இப்படி வாங்கிட்டு கிடக்கான். அதனால் அப்படி பண்ணணும், உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அது போக அவன் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு யாரும் தொழில் இல்லாது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. செந்தியில் நம்ம கூட இருக்கான் வச்சுக்கோ, நாளைக்கு இந்த கடையை நீ நடத்துப்பான்ட்டு நான் விட்ருவேன். நான் அப்பா வயசாகி போச்சப்போ நீ கடையை நடத்துன்னுருவேன். அவனுக்கு ஒரு தொழில் வேணும்ல, ஏன்னா அதையும் பண்ணி கொடுக்கணும். அதனால் நீ வந்து சொல்லுறதை பொறுத்தா இருக்குது. நீ பொண்ணு ரெடின்னு சொன்னால் அவனுக்கு தொழிலும் ரெடி பண்ணணும். மாடியில் 2 ரூமை கட்டி கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். கல்யாணம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் டைம் எடுக்கணும். 1 மாதத்துக்குள்ளே மாடியில் வீடும் கட்டி விட்டு வாழம் காய்ச்சி அவனுக்கு ஒரு தொழிலும் பண்ணி கொடுத்து கட்டி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. எங்கே இவ்வளவு சிந்தனை உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் இருக்காது, அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கின்ற கடன் நம்மளுக்கு இருக்க தானே செய்யுது. தகப்பன் ஸ்தானத்தில் நம்ம தானே இருக்கோம். தாய் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கே வராங்களான்னு தெரில. நம்ம பார்த்து வச்சு வரைய மாட்டாங்க, வரையும் விட மாட்டாங்க, சொன்ன மாதிரி இப்படிலாம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. எங்கே அவங்கெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கை ரொம்ப போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நம்ம பழனிக்கு வாழ்க்கையை பார்ப்போம். சரி நேராகிட்டு பிள்ளைகளுக்கு நான் போன பிறகு தான் அவங்க சாப்பிட வருங்க. அவங்க வந்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரட்டும். ஏன்னா நீ நான் சொன்ன மாதிரி சொல்லு, நான் சொன்ன பிறகு புதுசாக பாசம் வருதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து வர சொல்லி, வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிட போகிறாங்க. சாப்பாடு என்னக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்கி சாம்பார் அவியல் அப்படிங்கிற இதே தான் இருக்கா, ஏக்கா ஆளுக்கு ஒரு முட்டையை ஒன்று பார்சல் பண்ணுக்கா அப்படிங்கிறாங்க. பார்சல் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஆம்லேட்டை போட்டு கொடுக்கா அப்படிங்கிறாரு பழனி. நான் ஆம்லேட் போட்டு ஒன்று கொடுக்காங்க. டேய் மச்சான்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு. என்ன வேறு எதுவும் வேலை வச்சுருக்காரா, சரியாக போச்சு போ, சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் ஏதாவது வேலையை விட்டாடா சொல்லு, என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வேலையும் செய்ய வேண்டாமா, ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து போகணுமா அப்படிங்கிறாங்க. என்ன உன் புருஷனுக்கு அதிசயமாக வந்து பாசம்லாம் பொங்குது அப்படிங்க. டே அவருக்கு பாசம் எப்போவுமே இருக்க தான்டா செய்யுது, ஆனால் அவருக்கு எப்படி காமிக்கணும்னு தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து காமிச்சிட்டு விட்டாரா அவர் சடம்போது அப்படிங்கிறாங்க. ஆமாடா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னாருடா அப்படிங்கிறாங்க. என்ன இவர் வந்து இங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே, சரி மனுஷன் வேறு என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. நீ பாலிசாக அலையணுமா, அது போக பொறுப்பாக வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. இது 2மே நடக்காது. உன் வீட்டுக்காரு அரிசி மூடை அந்த மூடை இந்த மூடைன்னு குடோனில் தூக்க விடுதாரு, அது போக தெருவாக டெலிவரி பண்ணணுன்னு அலைய சொல்லுதாரு. இதில் நான் வேற்று பூத்து தான் அலைய முடியும், இதில் எப்படி மாப்பிள்ளைக்கார மாதிரி காலை மாதிரி அலைய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் அதில் ஒரு பொறுப்பாகவும் ஒன்று அலையணும்னு சொல்லியிருக்காருலடா அப்படிங்கிறாங்க.
அப்படிங்கயா அப்படிங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. செந்திலும் உன் கூட தான் வந்து வேலை பார்க்கான். அவனும் மீனாவை பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணலையா, அவனும் நல்லா நீட்டாக இருக்க போய் தான் அந்த பொண்ணு விரும்பியிருக்கா அப்படிங்கிறாங்க. செந்தில் ரொம்ப வைக்கப்படுறாரு. என்னைய இயற்கையிலே அழகுன்னு தான் சொல்லுவாங்கக்கா, ஆனால் நம்மளுக்கு ரசனையாக தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொண்ணு வீட்டுக்காரங்க பிடிக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஒரு பொண்ணு ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், அந்த பொண்ணு போட்டால் வாங்கிட்டு வரேன், உனக்கு பார்த்தா பிடிச்சா பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அக்கா நான் பார்க்கணும் கூட அவசியம் இல்லைக்கா, உனக்கு பிடிச்சா ஓகேக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த காலத்துலடா இருக்க, இன்றைக்கி நான் சாயந்தரம் கோயிலுக்கு போவேன், இந்த பிள்ளையோட அம்மாவும் கோயிலுக்கு வரும், ஃபோட்டோவை கொண்டு வர சொல்லுதேன், ஃபோன் பண்ணி கொண்டு வரட்டும், நான் பார்த்துக்கிட்டுதேன், எனக்கு பிடிச்சிட்டுன்னா அவன்கிட்ட காமிப்பேன். அந்த பொண்ணு ஒரு முறை பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்தா, சரி இப்போ எப்படி இருக்கான்னு தெரில, அதுக்காக ஒரு ஃபோட்டோவை பார்த்துக்கிடுவோம், பார்த்துக்கிட்டு அதை உன்கிட்ட தாரேன், உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம மேல் கொண்டு பேசிக்கலாம், மச்சான் சீக்கிரம் வைக்கணுங்காரு கல்யாணத்தை அப்படிங்கிறாங்க. ஏக்கா இதெல்லாம் பேசியே தங்கத்துக்கு ரூம் வேணும்னாக்கா அப்படிங்கிறாங்க. டேய், மாடியில் 2 ரூம் எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டாரா, அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும்னு எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டாரு, பக்காவாக சொல்லிட்டார். சரவணன் கல்யாணத்தை விட சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டார், போதுமா அப்படிங்கிறாங்க. இது வேறையா அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, மாமா கலக்குதியே, உன் கல்யாண பேச்சு தான் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு, முன்னாடி சரவணன் கல்யாணம் தான் எப்போ முடியும்னு சொல்லி பரபரப்பாக இந்த வீட்டில் இருந்துச்சு, ஒரு வழியாக பண்ணியாச்சு, அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா எனக்கு கல்யாணம் முடியுங்கிறது ஒரு சகாப்தம் தான், ஆனால் கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணாங்க, ஒன்றை மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணாங்க அதுவும் தெரில அப்படிங்கிறாங்க. இதை தான் மச்சான் நினச்சிட்டு ரொம்ப நாளாக ஆக்கிட்டாரு, இப்போ அவர் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டார், அவங்க என்ன பண்ணாலும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறது தான், அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், இவன் பண்ணிக்கலான்ட்டாரு அப்படிங்கிறாங்க. இதனால தான் எனக்கு லேட்டாக அப்படிங்கிறாங்க. அதனால் மட்டும்தான் உனக்கு லேட்டு, இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னது உனக்கு தான் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அண்ணன்மார் எதுவும் பொண்ணு பார்க்கலான்னு தெரிலங்க அப்படின்னு சொன்னேன். நான் அவர் கரெக்டாக சொன்னார், உங்கள் அண்ணன்மார் ஒரு நாளும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறனால இதையே சொல்லி மைனஸ் பண்ணுவாங்க, சரியா, நம்ம வந்து அதுக்காக அப்படி விட முடியாது, நம்ம வந்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் தயங்கி இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, அவங்க திடீர்னு பொண்ணு பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு தயங்கிட்டே இருந்தேன், அதான் லேட்டானது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பழனி சொல்லுதார், அப்போ ஏக்கா எனக்கு கல்யாணம் ஆகுதுக்காரன் நீ தானா அப்படிங்கிறேன். நான் கிடையாதுடா, எங்களுக்கு இப்படி ஒரு சில அச்சங்கள் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், சாதாரண விஷயமாகவே நம்ம வீட்டில் வந்து பேச மாட்டாங்க, எதையாவது தாட்போட்டு தஞ்சாவூரும்பாங்க, இந்த விஷயம் வந்து என் தம்பிக்கு எப்படி பொண்ணு பார்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்காவது நம்ம இளையண்ணன் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான்டா, நான் நினச்சேன் குமாருக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் குமார் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதாங்க, சரி நல்லாதுன்ட்டு போட்டும் அப்படிங்கிறாங்க. நானும் குமாருக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சா கொஞ்சம் கெத்தாக இருந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், நானும் சித்தப்பேன் சித்தின்னு போய் ஒரு உரமுறையோடு போய் நின்றுப்போம்ல, இப்போ வெறுங்கையோடு நிற்கும் போது சபையில் நீ விடுதாங்களே நம்ம தெரியலையே அப்படிங்கிறாங்க. மாமாவை நீ கூப்பிடலாம் செய்வாங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தாண்டா இருக்குது, இப்போ உள்ள நிலத்தை பார்த்தா. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது நான் கரெக்டாக இடத்துக்கு போகலன்னு சொல்லி எங்கள் அண்ணன் வேறு வீம்பு பிடிச்சிக்கிட்டு நின்றாப்புல. அதுபோக எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு பிரச்சனை வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. சொல்லுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மனசுக்குள்ளே ஓடுது, நம்ம வடுவண்ணி நகையை வேறு இங்கே இருக்குது, அது எப்படி ஆக போகுது ஏதாக போகுதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வடுவ அண்ணன் வந்து அங்கே இருக்கிறத வந்து கேட்குறாங்க. மச்சினா அவங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க, அதான் வந்தோடனே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க முத்துவேல்கிட்ட வடுவோட அண்ணன். ஒன்றுமில்ல, வீட்டில் எதுவும் நகை எதுவும் வாங்கியிருக்கீங்களோ உங்கள் தங்கச்சிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. உன்னை சிரிக்கிறாரு. ஏன் மச்சான் சிரிக்கிறீங்க அப்படிங்க. இல்லை மாப்பிள்ள, கடவுள் கிருபையில் எனக்கு நல்ல வசதி இருக்குது, பிஸ்னஸ்லாம் நல்லா செழிப்பாக போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் பிள்ளைகளும் நல்லா தெளிவாக உழைக்குதுங்க, அதனால் நான் வேக மாட்டேன் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் தங்கச்சி வடுவு தான் சொன்னான், நகையை வந்து எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு, ஒரு வருஷத்துக்கு கொடுத்தேன்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் வடுவு அண்ணன் நினைக்காரு, ஒரு வேளை தங்கச்சி நகையை வேற எங்கேயும் கொடுத்துட்டு நம்மகிட்ட கொடுத்துன்னு சமாளிக்கிறது சொல்லிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாப்பிள்ள வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பிள்ள வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாங்கியிருக்கீங்களா வாங்கலையா அப்படிங்கிறாங்க. வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கியிருக்கலாம்ல, எதுவும் பணம் வேணால் என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, ஒரு அவசரத்துக்கு தேவைப்பட்டுச்சு, டபார்னு கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, பணம் நான் இப்போ நாளைக்கு நானும் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான், நகை ஒரு மேட்ரு இல்லை, சரி நகை எங்கே போச்சுன்னு தெரியணும்ல, ஏற்கனவே எனக்குன்னு ஒருத்தி பிறந்தவா மருமவா நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனான், அவளோட சேர்ந்து போயிட்டாங்க, அதுக்கு தான் கேட்டேன் வரணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக உங்கள் முத்துவேலுக்கும் சரி ரைட்டு நகை எங்கே தான் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே
வடுவோட அண்ணன் வந்து வடுவிட்ட கேட்குறாங்க, "அம்மா நகையை என்ன செஞ்ச?" அப்படிங்கிறாங்க. "என்னென்ன சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "நகையை என்கிட்ட தந்தோம்னு சொல்லி உன் புருஷன்ட்ட சொல்லியிருக்கான். உன் புருஷன் என்கிட்ட கேட்காரு. நீ என்னென்ன பதில் சொன்ன?" அப்படிங்கிறாங்க. "என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டேன்." அப்படிங்கிறாங்க. "எப்பா நல்ல வேலை சொன்னனே" அப்படிங்கிறாங்க. "என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, நகையை நீ என்ன செஞ்ச? உனக்கு அவ்வளோ தேவை என்ன?" அப்படிங்கிறாங்க. "அண்ணே" அப்படின்னு, "என்ன சொல்லு?" அப்படிங்கிறாங்க. "நகையை ராஜிக்கு தானே கொடுத்தேன்." அப்படிங்கிறாங்க. "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னையும் புருஷனையும் வேணான்னு சொல்லிட்டு போனவா அவ இல்லைங்கிட்டா, உங்களுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, எப்படி ஒரு ஏற்பட்ட இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்குன்னு நினச்சிக்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் ஒன்றுமில்லாத குடும்பத்தில் அவள் போய் இருக்கா. அதுங்களுக்கு எதுக்கு நகை கொடுக்கணும்? அவள் கல்யாணத்தோட சும்மா போகலையே, இங்குள்ள நகை நிறைய எடுத்து தானே போயிருக்கா. அப்படி இருக்கும்போது மேலும் ஏன் கொடுக்கணும்?" அப்படிங்கிறாங்க. "இல்லைண்ணே, அந்த நகையெல்லாம் வந்து இப்போ இல்லைங்கிறாங்க. அவள் வெறுங்கலத்தோடு நிற்கானே. அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என் பிள்ளை வெறுங்கலத்தோடு நிற்கும்போது எனக்கு தானே வலிக்கும்." அப்படிங்கிறாங்க. "உன்னை தான் அவள் வந்து ஒரு தாயாக நினைக்காத போது நீ எதுக்கு அவளை நினச்சி நீ கவலைப்படுத?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு அப்படி இருக்க முடியலண்ணே. இவர் இருந்துக்கிறாரு கல் மாதிரி. என் பொண்ணை நினச்சிட்டு என்னால் இருக்க முடியல. தினமும் அவளை பார்க்குறேன். அவள் வெறுங்கலத்தோடு நிற்கும்போது என்னால் தாங்கவே முடியலண்ணே. அவளை எவ்வளோ செல்லமாக வளர்த்தோம். அவருக்கு ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டேங்காரு. ஏன் அவள் காதல் கல்யாணம் அவன் விரும்பினவனை தானே கட்டினா, வேற ஒன்றும் தப்பு செஞ்சிடலையே." அப்படிங்கிறாங்க. "எனக்கு புரியுது, உன் புருஷனுக்கு புரியாது. உன் புருஷனுக்கு புரிஞ்சாலும் உன் புருஷனோட தம்பி வந்து அதை புரிஞ்சிக்க விட மாட்டார். இதுதான் உண்மை. உன் வீட்டுக்கு நான் அடிக்கடி வரணுன்னு ஆசை தான். ஏன் வர மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை தான். என்னத்தை பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் தடப்படான்னு பேசுவார். அப்படி பேசும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக பேச முடியாது. அதனால தான் வர்றது கிடையாது. அதுபோக இது ஒரு ஜமீன் குடும்பம் மாதிரி. இது பரம்பரை பணக்காரங்க இவங்க. சரியா? நம்ம வந்து நம்ம தலைமுறையில் தான் வந்து முன்னேறினது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க நல்ல வசதி வாய்ப்பு காலகாலமாக இருந்திருக்காங்க. அவங்க நகை நட்டோட எப்பவும் வீட்டில் உள்ள பொம்பளையாளுக்கு இருக்குதுன்னு நினைப்பாங்க. அந்த நகை நட்டை வந்து நீ வந்து அங்கே கொடுத்தது தப்புக்கா அப்படிங்கிறாங்க. "நான் உனக்கு தங்கச்சி தானே, நம்ம 2 பேரும் ரெட்டை பிள்ளை தானே, நீ அக்கா வரந்துட்டு போ. இப்போ எனக்கு வந்து நகை வந்து இப்போ அங்கே இருக்குது. அப்போ நகை நீ எப்படி என்னத்தை போட போகிற கல்யாணத்துக்கு, குமார் கல்யாணத்துக்கு கழுத்தில்?" அப்படிங்கிறாங்க. "அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுக்கிடுவேன்." அப்படிங்க. "எப்படி சமாளிப்பேன்?" "ஒன்றும் முடியாது. அந்த நகை என்னென்ன நகைன்னு சொல்லு, நான் அதே மாதிரி நகை வாங்கி தரேன்." அப்படிங்கிறாங்க. "இல்லைண்ணே, அது எனக்கு உனக்கு சிரமம்." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை வரக்கூடாதுன்னு இதை சொல்கிறேன். என்ன, நீ வா, நான் உனக்கு என்னென்ன நகைன்னு சொல்லு, அப்படியே அந்த நகையை வாங்கி தந்தது. அது எத்தனை லட்ச ரூபா செலவாயிட்டாலும் பரவாயில்லை. வீட்டில் வேறு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது சரி வராது. இப்போ ஏன்னா உனக்கு ஒரே வாரிசு இருந்து அந்த வாரிசும் கல்யாணம் முடிச்சு போயிட்டான். என்ன, நாளைக்கு வந்து அவளுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு வகையில் உறவு வரணும்னா இந்த நகை பிரச்சனை வராமல் இருந்தால் தான். இந்த நகை பிரச்சனை பெருசாக வந்துட்டுன்னா அது பெரிய சங்கடமாக போயிடும்." அப்படிங்கிறாங்க. "அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, நான் பார்த்துக்கிறேனே." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா என்னென்ன நகைன்னு மட்டும் நீனாவது சொல்லு, நானாவது அண்ணனாக வாங்கி கொண்டு நைஸாக தந்துருந்தேன். அதை நீ போட்டுக்க. அண்ணே புது நகை வாங்கி போட்டாலும் தெரிஞ்சிரும்ண்ணே." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா அதாவது என்னத்தையாவது க்ளீன் பண்ணி போட்டால் வச்சேன்னு என்னத்தையாவது நீ சொல்லிக்கிடலாம். சரியா? நீ வந்து சொல்லுமா நகையை." அப்படிங்கிறாங்க. "இல்லைண்ணே வேண்டாம்ண்ணே." அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது முத்துவேல் வந்துடுறாரு. "என்ன மச்சான் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லை." அப்படிங்கிறாங்க. "நகையை வந்து உங்கள்கிட்ட கொடுத்ததை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அது பிரச்சனையே இல்லை. என் தம்பி 1000 கொஸ்டின் கேட்குறான், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது." அப்படிங்கிறாங்க. "சரி சரி விடுங்க மச்சான், பார்த்துக்கலாம். நகை தானே, வேறு எதுவும் நகை கூடுதலாக போடனாங்க கூட மச்சான் நான் போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அக்காவுக்கு தானே." அப்படிங்கிறாங்க. "உனக்கு அவள் தங்கச்சி தானே?" அப்படிங்கிறாங்க. "எட்ட பிள்ளை 2 பேரும் நான் அவளை அக்கான்னு கூடுவான், அவள் என்னன்னு கூடுவான். சரி எப்படின்னாலும் சரி தான்." அப்படிங்கிறாங்க. "சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாப்பிள போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பி போகிறாங்க. உடனே சக்திவேல் இப்படி கண்ணை காமிக்கிறாரு முத்துவேல்கிட்ட. "என்ன கேட்டேனே?" அப்படிங்கிறாங்க. "கேட்டேன்." அப்படிங்கிறாங்க. "என்ன கதைண்ணே?" அப்படிங்கிற. "ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருங்க மாப்பிள வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அண்ணன்ட்ட தான் கொடுத்துருக்கா, இங்கே தான் இருக்குது." அப்படிங்கிறாங்க. "ஆனால் நீ இன்னும் நம்புதியா?" அப்படிங்கிறாங்க. "ஏன் அப்படின்னு கேட்குற அப்படிங்கிறாங்க. "முதல்ல நான் கேட்கும்போது நகை என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி மச்சான் ஒரு வார்த்தையை விட்டார், பார்த்தியா பார்க்கலையா?" அப்படிங்கிறாங்க. "விட்டோன்னே தான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், அவர் வந்து என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு." அப்படிங்கிறாங்க. நகை வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது சொல்லுங்கள்? அவங்க தனியாக பிஸ்னஸும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க பிஸ்னஸ் நல்ல லாபத்தில் தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க கம்பெனி நம்பர் 1ல் இருக்குது. அவங்க வந்து யார்கிட்டையும் வாங்க போகிறதில்ல. கவர்மெண்ட் சப்போர்ட்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஏன்னா அவரும் ஒரு ஆளுங்கட்சிக்காரரு. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க வாங்க வாய்ப்பே இல்லைண்ணே. அண்ணி தான் ஏதோ பொய் சொல்லுதுண்ணே." அப்படிங்கிறாங்க. "டேய் உங்கள் அண்ணி தான் பொய் சொல்லுதான்னா மச்சினன் அப்படி சொல்ல மாட்டார்ல." அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது டபார்னு வந்துருந்தார் வடுவோட அண்ணன். "இந்த மாதிரி என்கிட்ட தான் நகை இருக்குது மாப்பிள, 2 மாப்பிள இது நினைக்காதங்க. நகை நான் இன்னும் 2 நாளில் கொடுத்துருதேன்." அப்படிங்கிறாங்க. "இல்லை மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நகை எங்கே போச்சுன்னு தான் கேட்குறதுக்கு. நகை வாங்க முடியாமல் நம்ம இல்லை. அதுபோக அண்ணி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வரையில் வந்து நகை இல்லாமல்ட்டாங்க. அது நம்ம குடும்ப கௌரவத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் எங்களுக்கு வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு பாடுபட்டு இது பண்ணுவோம், சம்மந்தம் இல்லாமல் எங்கேயும் போயிடக்கூடாதுல்ல,
அந்த ஒரு சந்தேகத்தில் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு சக்திவேல். சரி அப்போ நான் மாப்பிள்ளை நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்துட்டீங்க, ஆனால் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னோட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்துடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அதே இப்படி வராமல் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. தாய் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு சந்தேகம் நீங்கவே இல்லை. கண்டிப்பாக நகை வந்து அங்கே தான் இருக்கணும், இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி சரி எப்படியாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பழனி இங்கே வராரு. பழனி வரும்போது, அண்ணி என்னாச்சு, நகை பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறான். டேய் பெரும் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. எங்கள் அண்ணன்கிட்டே கேட்டாங்க. எங்கள் அண்ணன் முதல்ல நகை என்கிட்ட இல்லாத மாதிரி அவர் ஒரு மாதிரி திணற ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சமாளித்து அனுப்பியிருக்கேன். எங்கள் அண்ணனும் ஓரளவு பேசியிருக்காரு. ஆனால் இளையவர் தான் வந்து உங்கள் அண்ணன் இளையவன் தான் வந்து ரொம்ப சந்தேகப்படுறாரு அப்படிங்கிறாங்க. அவன் தான் ஒரு மோசமானவனை, அவன் சந்தேகப்படத்தானே செய்வான். ஒன்று செய்தான் நீ, நான் ராஜி நகையை வாங்கிட்டு உங்களுக்கு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி நகைலாம் வேண்டாம், அவள் கொடுத்த நகையாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ இப்படி பண்ணுறீங்க? ராஜிட்ட நைஸாக பேசினா புரிஞ்சுக்குவான், நீ நான் நைஸாக கொண்டு வந்து தந்துடுறேன், நீங்கள் அதை கழுத்தில் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் நகையை போட்டால் எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்கள அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் திருப்பி தந்துட்டாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அது எப்படி வரும்னு எனக்கு தெரில, சரி நான் இது பார்த்துட்டு சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இது வந்து இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனையாயிரும், இதை சொல்லியே சக்திவேலன்னா வந்து எதாவது பண்ணுவான். ஏற்கனவே ஏற்ற குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு ஆகாத மாதிரியே போயிட்டுருக்கு, தொடர்ச்சியாக அது ஆகாத மாதிரியே போயிட்டுருக்கும். நம்ம அந்த நகையை கொண்டு நயசுக்கு அங்கே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை போட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது ராஜிக்கு தேவைப்படுமோன்னு கொடுத்துக்கலாம், கொரியர் மாதிரி நான் தான் இருக்கேனே, எப்போ மாதிரி கொண்டு கொடுக்க வாங்கிறதுக்கு நான் தான் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கீங்க கொழுந்தனாரே, ஆனால் வந்து அது சரியாக வருமா அதை யோசிங்க அப்படிங்காங்க. உடனே சரி அண்ணி, நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், வாங்கி கொண்டு கொடுத்துட்றேன், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இந்த நகைக்காக உங்கள் வாழ்க்கையை வம்பாக்கிறாதுங்க அப்படிங்கிறாங்க. குழந்தை, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். என் பொண்ணுக்காக நான் என்ன சவாலெலாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிறந்த வீடும் நல்ல வசதியாக தான் இருக்காங்க. இங்கே எனக்கு இருக்க வழி இல்லைன்னா அங்கே போய் இருந்து ஒரு ரூபாய் சோறு போட மாட்டாங்களா? போட தான் செய்வாங்க. என்ன வாழை வட்டியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குற வயசில் வாழை வட்டியாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணி நகைக்காக ஏன் அண்ணி அப்படி இது பண்ணணும்? ராஜி வந்து படிக்க போகிறான், அவள் காலத்தில் நகை போட போகிறதில்ல, அந்த வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட அப்படிங்கிறாங்க. குழந்தை நாளைக்கு உங்கள் கல்யாணம் அரசியல் கல்யாணம் நடக்கும்போது போடணும்ல அப்படிங்கிறாங்க. அண்ணி அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ நடக்கிற கதையை பார்ப்போம். நகையை வேண்டும் தான் நீங்கள் தாரணை நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த நகை வந்து என் பொண்ணு தான் போடணும்னு சொல்லி தான் நான் ரிஸ்க் எடுத்து அங்கே கொடுத்தேன், அது அங்கேயே இருக்கட்டும், இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துவேல் ரொம்ப சிந்தனையாக இருக்கார். சரி அண்ணன்ட்ட தான் நகையை கொடுத்துருக்கா, கல்யாணத்துக்கு நம்ம போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நகை கடையில் போய் நகையை பூரா வாங்குறாரு. கொண்டு இந்தா அப்படிங்கிறாங்க. என்னதுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் நகை தான், புதுசாக வாங்கியிருக்கேன், இதையாவது குமார் கல்யாணத்தோட போட்டுக்க, இதை வேறு யார்ட்டையும் கொடுத்துட்ருக்காத அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன்ட்ட தான் நகை இருக்குல்ல, அதை வாங்கி நான் போட்டுக்கிறேன், இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணன்ட்ட கொடுத்ததாக இருக்கட்டும், அவர் என்ன தேவைக்கு வாங்கினாரோ அவரை திருப்புங்க வைங்க, நம்ம சொல்ல வேண்டாம். சக்திவேல் கேட்டால் நகையை தந்துட்டான்னு சொல்லி முடிச்சுக்க, என்ன நகை ஏன் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் பாலிஷ் போட்டுருக்குன்னு சொல்லிக்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சரி இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. பழனி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை வரல, உங்கள் அண்ணனே புதுசாக நகை வாங்கிட்டு வந்துட்டாங்க, அவரே எப்படி சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே சூப்பர் அண்ணி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நம்ம அண்ணன் மூத்தண்ணன் சூப்பர், ஏங்க உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே ராஜிட்ட வராங்க. ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி எதுக்கு பிரச்சனை வந்து தெரியுமா, உங்கள் அம்மாவில் தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. என் பிரச்சனை தானே அப்படிங்கிறாங்க. உன் பிரச்சனை தான் கிட்டத்தட்ட அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நகையை அவன்கிட்ட தந்துட்டாங்க, உங்கள் சித்தப்பன் நகை எங்கேன்னு பிரச்சனையை கிளப்பும்போது உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் திருன்னு இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது உங்கள் அண்ணன் வீட்டில் எப்படி என்ன கேட்காம கொடுக்கலாம், வெளியே கிளம்புன்னு சொல்லி தான் அதுதான் பிரச்சனை. அப்போ நகையை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வேறு மாதிரி பேசி புரிய வச்சாச்சு. உங்கள் அப்பாவுக்கும் வேறு நகை, உங்கள் அப்பாவே வேறு நகையை வாங்கி கொண்டு உங்கள் அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. குமார் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இதுக்கோ நாள் வைக்கிறதுக்கோ கல்யாணத்துக்கோ போடுறதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சுது. இளையண்ணன் கேட்டால் கூட அந்த நகையை பாலிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே சித்தப்பா, நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் நகையை கொடுத்துருப்போம்ல, நான் உங்கள்கிட்ட கேட்கும் போது கூட நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. இதை எப்படிம்மா சொல்கிறது, உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் என் அம்மா ரொம்ப வேதனைப்படுவா, அதனால் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட எனக்கு மனசு கேட்கலை, அன்றைக்கி அந்த நகை வந்ததுனால அந்த பிரச்சனை முடிஞ்சனால சொல்கிறேன், இல்லைனா நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்ப, எனக்கு யார்கிட்டையும் சொல்லவும் முடியல வைக்கவும் முடியல அப்படிங்கிறாங்க. சித்தப்பா உங்களை வெகுளின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்குள்ளே இவ்வளோத்தையும் மறைச்சிக்கலாந்திட்டுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இதை மறைச்சிக்கலான்னா மட்டும்தான் இந்த குடும்பத்தினுடைய பகைமை குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த குடும்பம் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நான் பல நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியலை.
மேலும் மேலும் விரிசல் அடைஞ்சிட்டா நல்லா இருக்காது. சித்தப்பா தானே இதை உன்ட்ட சொல்லக்கூடாது, ஆனாலும் எனக்கு ஒரு வழி தெரியல. உனக்கும் கதிருக்கும் என்றைக்கு ஒரு குழந்த ஆணோ பெண்ணோ பிறக்கோ அன்னைக்கு தான் அந்த குடும்பத்தினுடைய பகைமைத்தன்மை மாறும். நீங்கள் 2 பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் குழந்தைக்கு சீக்கிரம் பெற்றுக்கணும் அப்படிங்கிற நினப்பில் 2 பேருமே இருந்த மாதிரி இல்லை. நீ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லி முனைப்பாக போயிட்டுருக்க. அவன் உணவு டெலிவரி பண்ண போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு தேவையான பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத முழு முயற்சி அதில் இறங்குறான். அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது ஒன்றா பணம் பட்டிக்கிட்டு இருக்கான். இதான் நடக்குது. ஆனால் நீங்கள் காலகாலத்தில் ஒரு பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமா. அதை நீ நினச்சி பாருமா. அவன் எப்படி இருந்தாலும் நீ அதுக்குள்ள முயற்சிகளில் ஈடுபடுமா. இல்லை உங்களுக்கு உள்ள இதாக ஒரு சரியாக இல்லை அப்படின்னா ஒரு டாக்டரை பாருங்கள். அதுக்கு வேணால் சித்தப்பா எப்படியாவது காசு தரேன் அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட எது சித்தப்பா காசு அப்படிங்கிறாங்க. நான் மச்சான் தெரியாமல் கல்லாலன்னா நைஸாக எடுத்து தரேம்மா, நீங்கள் எங்கேனாலும் செக்கப் பண்ணிட்டு வாங்க, வேறு வழி கிடையாது. காலகாலத்தில் உங்களுக்கு ஒரு குழந்த வந்தால் மட்டும்தான் இந்த 2 குடும்பமும் சீக்கிரம் சேரும். அதை நீ உன் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னா நீ நினச்சா மட்டும்தான் முடியும். அதை மட்டும் பார்த்துக்கோ, மைண்டில் வச்சுக்கோ. குமாருக்கு வர பொண்ணு சொந்தக்கார பொண்ணு கிடையாது, அசல் பொண்ணு. உனக்கு சீக்கிரம் குழந்த பிறந்தா தான் இந்த வேற என்ன பேத்தியோ பார்த்துட்டு அவங்க எல்லா மனசும் மாறணும். இதே இது குமாருக்கு சீக்கிரம் குழந்த பிறந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் லைன்லேயே கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த 2 குடும்பமும் சேராது. அப்போ நீ சீக்கிரம் உன் குழந்தைய பார்த்து உன் குழந்தைய அங்கே விளையாடுற மாதிரி இருக்கணும். பேரம்னா பேத்தின்னா ராசி பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி முதல் நிலைமையில் வந்தால் தான் அவங்க வேறு அன்பில் வேறு வழி இல்லாமல் அதில் சேருவாங்க. அதுக்கப்புறம் குமார் குழந்தை பிறக்கட்டும் வைக்கட்டும் நல்ல மாதிரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் நடக்கும். எங்கள் அக்கா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. பேரனோ பேத்தியோ பார்த்தா மட்டும்தான் எங்கள் அண்ணன் மாதிரி 2 பேரும் மனசு மாறுவாங்க. ஏன் உங்கள் அப்பன் தேடி இதே வீட்டுக்கு வரணும்னா நீ சீக்கிரம் குழந்தை பற்றி வளர்த்தா தான், அதை மனத்தில் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு. ராஜி நினைக்கிறாங்க, அப்படி கதிரை நினைச்சு பார்க்குறாங்க. அப்போ மீனா வந்துடுறாங்க. உங்கள் சித்தப்பா பயங்கரமாக சொல்கிறாரு, நீங்கள் பயங்கர ரசனையாக உட்காந்துருக்க அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாடி இதான் உண்மை. நான் உன்னை என்ன கிண்டல் பண்ணாலும் சரி தான், என்ன கேள்வி பண்ணாலும் சரி தான் உண்மை. உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த 2 குடும்பமும் சேர்ந்துட்டுனா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சரியா? நம்ம ஒரு தேவைக்கு அங்கே போகலாம், அங்கேருந்து வரலாம், அவங்க அம்மா வரலாம் போகலாம், நல்லாயிருக்கும். அம்மாவும் தாயும் பேசுகிற சுகமே தனி தானே. பாரு, நம்ம அத்தை இத்தனை வருஷமாக தாய் பேசலைங்கிற வழியோடு இருக்காங்க. அங்கே மகளை பார்க்க முடியலன்னு கஷ்டப்படுதாங்க. இப்படி ஒரு நிலை உனக்கு வேண்டாம். சீக்கிரம் நீ கதிரை இது பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை பக்கம் வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அது எப்படிக்கா அப்படிங்கிறாங்க. நீ தான் முயற்சி பண்ணணும், விட்டு கொடுத்து போ, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய், அணைச்சி கொண்டு போ அப்படிங்கிறாங்க. இப்போ தான் மாதிரி இல்லையா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறாங்க. மாதிரி இல்லை தான், ஆனால் அவன் கீழே படுக்கிறான், நான் மேலே படுக்கிறேன் எப்படி அப்படிங்கிறாங்க. படுக்கையே 2ஆக இருக்குது, ஒன்றாக்கு இணைஞ்சு பேச ஆரம்பி, அப்போ தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இல்லறம் வரும். தனித்தனியாக இருந்தால் சரி வராது. சரியோ தப்போ கல்யாணம் முடிச்சாச்சு, நம்ம சேர்ந்துருங்க. சீக்கிரம் கல்யாணத்தை முடித்தா நீங்கள் சீக்கிரம் பிள்ளையும் பெற்று இந்த வீட்டில் ஒரு வாரிசை கொண்டு வாங்க அப்படிங்கிறாக்கா. நீங்கள் முயற்சி பண்ணலையா அப்படிங்கிறாங்க. எங்களோட எய்மே வேறு மாதிரி இருக்குது, அரசு ஊழியர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த இலக்கை அடித்த உடனே நாங்கள் அடுத்த இலக்குக்கு நாங்கள் வந்துடுவோம், இல்லைங்கிட்டா. ஆனால் உங்களோட இலக்கு அரசு ஊழியரை தாண்டி உங்களுக்கு இலக்கு உங்களுக்கு இது தான். இதை நீங்கள் சாதித்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இதாயிரும். கதிர் வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. உனக்கு குழந்த பிறந்தாலே அவன் அரைவாசி கோடீஸ்வரன் ஆயிடுவான். என்ன, அந்த 2 குடும்பமும் சொந்தமாயிரும் அப்படிங்க. ஏக்கா அதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் சும்மா சொல்கிறேன். சீக்கிரம் உங்களுக்கு குழந்தையாச்சுன்னா 2 குடும்பமும் சேர்ந்துடும் தான். சரியா? வேலைக்கு போய்ட்டு கூட என் பேக்கை தான் உனக்கு நான் ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இருந்துப்போ அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே கதிர் வராரு. கதிர் வரும்போது இன்றைக்கி நீ நைட்டு வேலைக்கு போகண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. போகண்டான்னா போகண்டாம் அப்படிங்கிறாங்க. போனால் தான் அப்பா காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஓண்டையாது காசு அப்படிங்கிறாங்க. இல்லை ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் வந்தால் அவன் படிப்புக்கு யூஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. என் படிப்பு தான் நீ தரையே, நான் கொடுக்குறேன், நீ நைட்டு நீ வேலைக்கு போகண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. போகண்டான்னா போகண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுக்கையை விரிக்கிறாரு. கீழே ஏன் படுக்கையை விரிக்கிற, மேலே விரி அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டில் தான் நீ தூங்குற அப்படிங்கிறாங்க. ஒரே பெட்டில் கூட 2 பேரும் கண்ட்ரோலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது சரி வராது, லேடிஸ் பக்கத்தில் நான் படுத்து தூக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. மட்டும் ஜென்ஸ் பக்கத்தில் படுத்து பழக்கமா, ஒழுங்கு மரியாதை கட்டில் தூங்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் நீ ரொம்ப சவுண்டு விட்ற அப்படிங்கிறாங்க. சவுண்டு தான் விட தான் செய்வேன், நீ சாப்பிடலையா அப்படிங்கிறாங்க. நம்ம தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. நீ பெட்லேயே இரு, நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வழக்கம் போல் கீழே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் கீழே படுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏன் தாயி உனக்கு பிரச்சனை, நீ பெட்டில் படுன்னு சொன்னால் ஏன் கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. நீ பெட்டை தானே விரும்புவேன், பெரிய பணக்காரி, நான் ஏழை, நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், 2 பேர் மேலே தான் தூங்கணும், நான் இப்போ சாப்பாடு கொண்டு வருவேன், நீ பெட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
கதிரிவ என்ன இன்றைக்கி வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சாப்பாடை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே கதிர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு பெட்டில் தான் தூங்கணும் புரியுதா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. பெட்டில் ஓரமாக படுத்து கிடக்காரு கதிர், இந்த ஓரமாக படுத்து கிடக்காங்க ராஜி. உடனே சொல்கிறாங்க தள்ளிப்படு அப்படிங்கிறாங்க. உடனே வேணாம் உன்னை படுத்தா இடிக்கும், கை கால் பட்டுறக்கூடாது அப்படிங்கிற. அதை பற்றி ஒன்றும் இல்லை, அவன் பொண்டாட்டி தானேண்ணா, கை கால் பட்டா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் வித்தியாசம் நடந்துக்கிறா அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை படு அப்படிங்கிறாங்க. படுக்கிறாங்க. நைட்டில் தூங்குறாங்க. ஈஸாக வந்து தூக்கத்தில் கதிரோட கை மேலே படுது. இவங்களுக்கு ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லை, நம்ம புருஷன் கை போட்டால் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் மீனா கேட்குறாங்க என்னாச்சு நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஏக்கா முதல் படி மட்டும் ஆரம்பிச்சிருக்கா, 2 பெட்டை வந்து ஒரே பெட்டை ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா 2 படுக்கையும் ஒரே படுக்கை ஆகிட்டா சூப்பர், அடுத்தாப்புல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலக்கா அப்படிங்க. என்னடி சொல்கிற, ஒரே 2 பெட்டை 2 படுக்கையும் ஒன்றாக்கியிருக்க, ஒன்றும் நடக்கலையா அப்படிங்கிறாங்க. இப்போ தாங்க முதல் ஸ்டெப் நடந்திருக்கு, நாளைக்கு 2வது ஸ்டெப் நடக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி குசு குசுன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைத்த, உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கறதுக்கு ராஜி முயற்சி பண்ணிகிட்ருக்கா, இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இது நெசமாவா அப்படிங்கிறாங்க. என்னை வெக்கப்படுறாங்க ராஜி. இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, நான் அக்கா என்கிட்ட சொல்லிட்டா, நடக்கு விடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ அவளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு நீ தானே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வேறு இலக்கோடு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன இலக்கோடு இருக்கே அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தோட இருக்கேன் நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் அரசு ஊழியரான பிறகு தான் கல்யாணம் முடிக்குது பிள்ளை பக்கம்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்னது அரசு ஊழியராக போகிறானா, அவன் மளிகை கடைக்கு வேலை போய்ட்டுருக்கான், அவன் எப்படி அரசு ஊழியராக முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கூட உங்கள் பையனை சவுட்டாக தான் நினைக்கிங்க அப்படிங்கிறாங்க. நான் அப்படி நினைக்கல, அதுக்கு ஏதோ பரிட்சை எழுதணும் படிக்கணும், இந்த ராஜி படிக்க போகிறாள் அந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லுதாங்களே அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரரும் படிப்பார் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நடக்கும், காலையில் என் வீட்டுக்காரர் கூட வேலைக்கு போயிடுறான் செந்தில், அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மளிகை கடையில் இருக்கணும், அப்புறம் டெலிவரி பண்ண போகணும், இந்த வேலைலாம் இருக்கும்போது எப்படி நடக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதெல்லாம் நடக்குத்த அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அதெல்லாம் திட்டமிடுதலோடு நடக்கு, அவங்க அரசு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜி அப்படியா சொல்லுத, நீ படித்த அந்த புக்கெல்லாம் கொடுக்கியோ, அதான் படிக்கணும், அதை தான் இட்டுட்டு சொல்லிட்டு அலையுதானோ, அப்பாவும் போயிடுவானே. சரி சரி போனால் சந்தோஷம்தான், என் மருமகளும் வேலைக்கு போயிட்டேன், என் பையனும் போயிட்டானே, எனக்கு சந்தோஷம் தானடி அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கேட்டு போகிறாங்க. உங்களுக்கு வேறு இடமே கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. வேறு என்னடி வேலை இருக்குது எனக்கு, சமையல் கேட்டு வீடு உங்களால் பேசுகிறது இவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உடனே சரி தங்கமயிலக்கா இன்றைக்கி வந்தவர் உனக்கு என்ன பண்ண வேண்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலாமல் இருக்காங்க, வேறு எதுவும் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜிட்டு சொல்லுவாங்க. என்னக்கா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா சென்னையில் ஒரு ரூம் புக் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த ரூமோட விலை எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிறாங்க. 5000 ரூபா அப்படிங்கிறாங்க. 5000 ரூபாய்க்கு அவ்வளோ பெரிய ரூம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்க. ஆமாக்கா நம்ம கூட பேசணும்ல அப்படிங்கிறாங்க. உண்மையில் அதோட ரூமோட விலை 26,000 ரூபா. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்னக்கா சொல்கிறீங்களா, அந்த 26,000 ரூபா யார் அனுப்புனான்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. யாருக்கா அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் கதிர் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் புருஷன் கதிரா, அவனுக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காசு அவன்கிட்ட இல்லை தான், 10-11,000 ரூபா எப்படியோ பரட்டியிருக்கான், 1000 ரூபா கல்லால் சுட்டிருக்காங்க, ஒரு 1000 ரூபா பிரச்சனை ஓடிச்சா, அந்த பிரச்சனை தான். இவன் 5000 வச்சுருந்துருக்கான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 5000 வாங்கியிருக்கான், 10,000 ஆச்சா, கடையில் சுட்டது 11, மீதி 10,000 மாமா செல்லிலேருந்து அனுப்பி விட்ருக்கான். மாமா செல்லு எப்படி கதிருக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் கடைக்கு போனான்னு சொன்னாங்களா, அன்னைக்கு மாமா செல்லில் வச்சுட்டு தூர போயிருப்பார் போல், நான் தூர வந்து அனுப்பி விட்டார், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இது மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும், பெரிய பிரச்சனையாகும். மெயினாக வந்து தங்கமயிலக்கா தன்னுடைய கழுத்தை கலத்திப்பாங்க, நான் எந்த தப்புமே செய்யலை, நான் யோக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை பண்ணது எல்லாமே அந்த அக்கா தான். புக் பண்ணும் போதே அதில் அட்வான்ஸு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. அங்கே போன பிறகு 21,000 ரூபா வேணும்னு சொல்லி லாட்ஜ் முன்னாடியே ஒரு 2 ஹவர் காத்து கிடந்தாங்க. அதன் பின்பு தான் இவங்க பணம் போட்டு விட்ருக்காங்க. என்கிட்ட கூட வந்து கேட்டாங்க, நான் கொடுத்துட்டு தான் செய்வேன், ஆனால் தங்கமயிலுக்கு நம்ம எது கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கல. இவங்க வந்து பணத்தை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. அந்த பிரச்சனை எப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அது நடக்கும்போது இந்த வீட்டு ரணகலமாக இருக்கும். ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு யோசனையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏக்கா ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கக்கா, எனக்கு என்ன செய்யணும் தெரில. ஆனால் கதிர் தலை தாங்க உருளும். ஆனால் கதிர் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க. ஆனால் கதிர் இந்த வீட்டு விட்டு போனாலும் சந்தோஷம்னு நினைக்க தான் தங்கமயிலக்கா நினைக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா உனக்கு, அது ஒரு கேம் ஆடுறது பொண்ணு, அது கண்டிப்பாக அது பண்ணாலும் பண்ணும், நம்ம தான் தயார் நிலையில் இருக்கணும் இது சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அக்கா அப்போ ஏதாவது பண்ணணுங்க்கா அப்படிங்கிறாங்க. ஒன்று வேணால் பண்ணலாம் ராஜி, நான் ஒரு 10,000 ரூபா வேணால் மாமா அக்கௌண்ட்டில் அனுப்பிடுறேன், ஆனால் நீ தான் அரசிட்ட பேசணும். நான் அக்கௌண்ட்டில் அனுப்பும்போது அங்கே எஸ்எம்எஸ் வரும், அதை அழிக்கிற மாதிரி இருக்கணும். அரசி கையில் செல்லு இருக்கும்போது நான் கரெக்டாக அனுப்பணும் செல்லில்.
அதை கரெக்டாக அரசி அழிக்கணும். அப்போனா தான் ஒரு பிரச்சனை வராது. இந்த 10,000 ஆட்டோமேட்டிக்காக மாமா அக்கௌண்ட்டில் இருக்கும்போது மாமா அக்கௌண்ட்டில் குறையாது போனோம் என்றைக்குமே தெரியாமல் போயிடும். அப்படி நம்ம குடும்பத்துக்காக நம்ம 10,000 போனாலும் போயிட்டு போயிடட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா இதை செய்வோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசி உன்ட்ட நான் பர்சனலாக பேசணுமே அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் அவசரமாக புறப்பட்டுருக்கேன், நீங்களும் காலேஜ் வரீங்களா, போகும்போது பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. 2 பேருமே புறப்படுறாங்க. நைஸாக பேசிடு அப்படிங்கிறாங்க. சரிக்கா பேசிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காலேஜ் போகும்போது, அரசி நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அண்ணி, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் அக்காவும் சரவண மாமாவும் சென்னைக்கு போயிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சூப்பராக போயிருக்காங்க, ஃபோட்டோலாம் அனுப்புனாங்களே அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், அவங்க வந்து லாட்ஜ் புக் பண்ணாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை புக் பண்ணது எவ்வளோன்னு தெரியுமா அப்படி 5,000 அப்படிங்கிறாங்க. இல்லை அது 26,000 அப்படிங்கிறாங்க. 26,000 அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அரசி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.